பார்த்திங்கன்னா வாழைகளில் வந்து கூன் வண்டுகள் அதிகமாக இருக்கும். இந்த பார்த்திங்களா இது மாதிரி இது வந்து இது ஒரு பெண் வண்டாக இருக்கலாம், இது ஆண் வண்டாக இருக்கலாம். இதுதான் வந்து வாழைகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது நம்மளை மாதிரி நிரந்தர வேளாண்மையில். அப்போ இதுகளெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு எளிய முறை என்னென்னு பார்த்திங்கன்னா, தாரை வெட்டிட்டு என்ன பண்ணிடணும்னா இது மாதிரி நடுவில் ரெண்டாக வெட்டி அப்படியே வாழையை தொங்க விட்டுறணும். வாழையை தொங்க விட்ட பின்னாடி என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, வாழை அப்படி கொஞ்சம் அந்த அழுகல் வாடைக்காகவே இந்த கூன் வண்டுகள் எல்லாமே இப்படி வந்துடும். அப்புறம் நம்ம வந்த பின்னாடி எல்லா வண்டுமே ஒரே இடத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்த பின்னாடி இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதுக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது அப்பைக்கப்போ இப்படி ஒவ்வொரு மரமாக அப்பைக்கப்போ வெட்டி அதில் ஃபுல்லாக நம்ம அப்பைக்கப்போ வந்து கைகளாலேயே வந்து அழிச்சிடலாம். அப்போ எளிய முறையிலே அழிச்சிடலாம். அப்போ அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு எளிய தீர்வை வந்து இது ஒரு தீர்வாகவும் இருக்கும். இதாக இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம அப்போக்கப்போ வந்து இப்படி வந்து ஒரு வலையாக வெட்டி ஒரு 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 20 நாள் ஆன பின்னாடி பார்த்திங்கன்னா இது அந்த அழுகல் வாடைகளுக்காக இப்படி வந்து அதை உண்றதுக்காக மொத்தமாக இங்கே வந்துடும். இதாக இருக்குது பாருங்கள். அப்போ மொத்தமாக வந்த பின்னாடி நம்ம வந்து இப்படி வெட்டி எளிமையாக அப்போக்கப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கூன் வண்டு தாக்குதல், அதாவது இந்த வண்டு தாக்குதலால் நம்மளுக்கு வாழைகள் வந்து சேதமாகாது. இது வந்து ஒரு இயற்கையான எளிய முறை.